மெடிடேஷன் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து மெடிடேஷன், அதாவது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் வந்துட்டு அடுத்து ஹைப்பர் ஃபோக்கஸ் அட் ஹோம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒர்க் அண்ட் ஹோம் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தாதான் நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் அட் ஹோம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா ஒர்க்ல வந்து நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸா இருக்கும்போது ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வீட்டில் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது மீனிங்ஃபுல்னஸ் எல்லாமே நம்ம அர்த்தம் உள்ளதா மாத்துறோம் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு வீட்ல ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஃபேமிலியோட பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஃபோனே இல்லாம முழுசா அவங்களோட ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கறத விட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கறத கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு லிசன் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஒரு அர்த்தம் உள்ளதா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஒர்க்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி வீட்ல அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை இன்னும் அர்த்தம் உள்ளதா மாத்திட்டே இருக்கணும். ஸோ அதனால வீட்லயும் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க கடைசியா ஒர்க்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணும்போது, இல்ல ஒரு ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்திருக்கும்போது, இல்ல உங்க ஒர்க் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும்போது, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒர்க்ல. ஓகேங்களா? அ அதே மாதிரி வீட்ல எப்போ நீங்க கடைசியா ரொம்ப ஹாப்பியஸ்ட்டா ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப எனர்ஜைஸ்டா வீட்ல எப்போ ஃபீல் பண்ணீங்க? அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட எஃபர்ட்ஸ்னால, அதாவது இப்ப நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஆஃபீஸ்ல உட்காந்து ப்ரொடக்டிவா ஒரு 20 வேலை பண்ணியிருக்கோம்னா, எந்திரிச்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப திருப்தியா, ரொம்ப ஹாப்பியா வருவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அது மாதிரி அ இப்போ நீங்க வீட்ல கடைசியா எப்போ வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்க சொல்றாரு. ஸோ அப்படி நீங்க வந்து என்ன வொர்க் வேணா ரீசென்ட்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஃபுல் ஃபோக்கஸோட, அதாவது நம்ம வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுறது, ஒரு கார்டனிங் பண்றது, குழந்தைங்களோட கார்ட்ஸ் விளையாடுறது, அ அப்படி இல்லன்னா ஜஸ்ட் ஒரு புக் எடுத்துட்டு போய் ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து படிக்கிறது. இந்த மாரி எந்த விஷயத்த நீங்க கடைசியா வீட்ல பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு எந்த விஷயம் வந்து உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பேஸ கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா, ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பேஸ், அதாவது வேற எதுலயுமே ஃபோக்கஸ போடாம, ஒரு விஷயத்துல முழுசா நம்ம ஃபோக்கஸ போடுறது தான் நம்ம ஃபுல் அட்டென்ஷனல் ஸ்பேஸ வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாரி கடைசியா வீட்ல நீங்க எப்போ வந்து ஃபுல் அட்டென்ஷனல் ஸ்பேஸ கன்சியூம் பண்ணி ஒரு 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 விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னொன்னு வந்து இப்போ ஒ உங்களோட கமிட்மெண்ட் எந்த லெவலுக்கு இருக்கு ஃபார் ஃபுல் கிவிங் அட்டென்ஷன் ஸ்பேஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது இப்போ நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்க ஃபோனை வந்து இன்னொரு ரூம்ல போடுறீங்களா? இல்ல வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்றேன். வீக்கெண்ட்ல ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் குடுக்குறீங்களா? அப்படி இல்ல ஒரு டின்னர் டைம்ல மட்டுமாவது நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டுக்கு வரீங்களா? ஆம், இப்படி இந்த 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 மாதிரி பண்ணும்போது, நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட வீட்ல நம்ம ஈஸியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டக்கு டக்குன்னு ஃபோன் ஒரு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்டின்னா, அதாவது இப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இன்டென்ஸான டெர்மா தெரியலாம். அதாவது பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு அப்படின்னு. பட் ஆக்சுவலா ஹைப்பர் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இப்ப அதாவது ஒரு 10 விஷயத்த மண்டையில சுமக்கிறதுக்கு பதிலா, 9 விஷயத்த இறக்கி வச்சுக்கிட்டு, 1 மட்டும் மண்டையில சுமந்துக்கிட்டு, அந்த 1க்கு மட்டும் டோட்டல் ஃபோக்கஸ் பிரெயின் ஃபுல்லா யூஸ் பண்ணி அதுல நெறைய ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ணி, ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்
ஸ்டேட்ல அது பண்றதுதான் ஆக்சுவலி ஹைப்பர் ஃபோக்கஸ். ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னா பேர் வந்து ரொம்ப ஒரு டாண்டிங்கா, பேர் டாண்டிங் அப்படின்னா ரொம்ப ஒரு 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 பயங்கரமான பேரா தெரியலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம அப்படியே ரிஜிடா ரொம்ப இறுக்கமா ஒர்க் பண்ற மாதிரி தெரியலாம். பட் ஆக்சுவலி ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸ் ஸ்டேட். ஏன்னா இப்போ ஒரு ஒரு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஒரு வேலையில மூழ்கி போயிட்டே இருப்பீங்க. அந்த வேலையில அதிகமா ஒரு அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸோட ஒரு 1 மணி நேரத்துல பண்ண வேண்டியது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணியிருப்பீங்க. நிஜமாவே உங்க மைண்ட் வந்து ஆக்சுவலி ரிலாக்ஸ் ஸ்டேட்ல அது நடந்திருக்கும். ஸோ அதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ். அதாவது ஒரு டெட்லைனுக்கு ஒர்க் பண்றோம், இல்ல வந்து நம்ம கெப்பாசிட்டிக்கு மீறி ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க் வந்து நம்ம கெப்பாசிட்டிய விட ஹார்டா இருக்குது. அப்படின்னா நம்ம அ அது அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பட் அத தாண்டி நம்ம கான்ஷியஸா ஹைப்பர் ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டு, ஆ நம்ம வந்து ரிலாக்ஸ்டா ஒரு வேலைய பண்றோம் அப்படின்னா, தட் இஸ் அ டிஃபரண்ட் கேஸ். ஸோ அப்படி அ ஹைப்பர் ஃபோக்கஸ்ல வந்து நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, நம்ம நம்ம சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், அதாவது எதெல்லாம் நம்ம டைவர்ஷன் நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம டைவர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கோ, அதெல்லாம் அந்த டைவர்ட் பண்ற வாய்ப்பு இருக்கிற எல்லாத்தையும் ஆல்ரெடி தள்ளி வச்சிருந்திருப்போம். ஸோ அதனால நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வீட்லயும் என்னென்னலாம் டைவர்ஷன்ஸ் இருக்கோ, எதெல்லாம் வந்து மென்டலி, என்விரான்மெண்டலி நம்மளோட குவாலிட்டி டைம் அஃபெக்ட் பண்ணுதோ, அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டு ஃபுல் அட்டென்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு கொடுக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் எவ்ரி ஒன், நாம கான்சியஸா இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடோட இருக்கணும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 10 வேலைகளை முடிப்போம். ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஃபாஸ்டா முடிப்போம். அதே மாதிரி இங்க ஃபேமிலிக்குள்ள நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மோர் ஒர்த்தான மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஒரு நாளும் நமக்கு வந்து ஒரு மெமரியா மாறும். ஒரு ஒரு நாளும் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு 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 பேசிக் திங் லிசனிங். எல்லாருக்குமே வந்து 6 அறிவு இருக்கும். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. அந்த 6வது அறிவு எப்ப வெளியில வரும் அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிசனிங் மோட்ல இருக்கும்போது தான் இவங்க 6வது அறிவே வெளியில வரும். இல்ல மத்தபடி வந்து இட் இஸ் ஆல் ஒரு மேலோட்டமான ஒரு கான்வர்சேஷனா தான் இருக்கும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு? லிசனிங் சொல்றாரு ஃபேமிலிக்குள்ள. லிசனிங்னா என்ன மாரி அப்டின்னா, அ அது அதாவது ஒரு லிசனிங்கே ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்னு சொல்றாரு. லிசனிங்ல 2 விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லாரும் நம்ம சொல்றது தான். என்ன அப்டின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் அப்டின்னு சொல்லிட்டு. இது வந்து கஷ்டமோ, நஷ்டமோ எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆவணும். அதான் நார்ம். ஆனா 2வது ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்டின்னா, அ அடுத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும்போதே நாம என்ன அதுக்கு பதில் சொல்லணும்னு நம்ம மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அத பண்ண வேணாம். அடுத்தவங்க வந்து கம்ப்ளீட்டா பேசி முடிக்கிற வரைக்கும் உங்க ஃபோக்கஸ அந்த பெர்சன் மேல மட்டும் போடுங்க. அந்த பெர்சன் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பதில் சொல்லலாம்? அது வந்து உங்க மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுது? அது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு உங்க மைண்டுக்குள்ள அத ப்ராசஸ் பண்றதே கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. ஃபுல்லா எந்த ஒரு தாட்டும் இல்லாம, ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்தவங்க சொல்றத முழுசா கேளுங்க. அந்த பெர்சனோட இருந்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெர்சன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்க பிரெயின திங்க் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இந்த 2வது விஷயம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம வந்து லிசனிங் மோட் அப்படிங்கிற பேர்ல அடுத்தவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நம்ம சும்மா இருப்போம். பேசி முடிக்கட்டும்னு சொல்லிட்டு மெக்கானிக்கலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மைண்டுக்குள்ள நம்ம லிசனிங்ல இருக்க மாட்டோம். வெளியில வாயளவுல தான் லிசனிங்ல இருப்போம். நம்ம வந்து பேசாம இருப்போம். நம்ம வாய் பேசாம இருக்கும் அவ்வளவுதான். நம்ம மைண்ட் பேசிக்கிட்டே இருக்கும். சோ இப்ப ஃபுல் லிசனிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மைண்டையும் பேசாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 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 ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட சொல்றாரு. சோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெஃபினட்டா நம்ம வாயை திறக்கலன்னா கூட மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணிருப்போம். இதை சொல்லணும், இது சொல்லணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டு அவங்க சொல்றது தப்பு அப்படிங்கறத மைண்டுக்குள்ள ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்ல நம்மள டிஃபெண்ட் பண்றதுக்கு நாம சொல்றது கரெக்ட்ங்கிறத எப்படி சொல்லலாம் மைண்ட் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்த ஆள் பேசிட்டு இருக்கும் போதே. சோ அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
ஒர்க்ல எப்படி ஒரு 3 கோல்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணி அத அச்சீவ் பண்றோமோ, அதே மாதிரி பர்சனல் லைஃப்லயும் நம்ம வந்து கோல்ஸ் வைக்கணும். ஸோ அந்த கோல்ஸ் டெய்லி 3 இன்டென்ஷன்ஸ் வச்சு ஒர்க்ல அச்சீவ் பண்ற மாரி, டெய்லி 3 இன்டென்ஷன்ஸ் வச்சு ஃபேமிலியோடயும் சின்ன சின்ன விஷயங்கள பண்ணலாம். சின்ன விஷயமா இருந்தா கூட பண்ணலாம். லைக் வந்து வீக்கெண்ட்ல நான் ஃபேமிலியோட உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு மூவி பார்ப்பேன் அப்படிங்கறது கூட நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி அந்த டைம் அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து நான் ஃபுல்லா அட்டென்ஷனை வந்து என் ஃபேமிலிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம். சாரி, கோல் அப்படிங்கறத தாண்டி இன்டென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இன்னொருத்தவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனா சும்மா கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறத தவிர குவாலிட்டி அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்றது தான் வந்து ஆக்சுவல் குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆம், இன்னொன்னு வந்து அவரை பொறுத்த அளவுக்கு ஒரு உறவுகளுக்குள்ள குவாலிட்டி அட்டென்ஷன், குவாலிட்டி அட்டென்ஷனை ஷேர் பண்றதுதான் லவ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லவ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் ஷேரிங் குவாலிட்டி அட்டென்ஷன் வித் சம்ஒன் அப்படின்றாரு. பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க, நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன், அப்படி அப்படியே டெய்லியும் போகுதுங்கிறத தாண்டி பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போனை தள்ளி வச்சுக்கிட்டு அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணுக்கு கண்ணு பார்த்து டோட்டலா நம்ம அவங்க சொல்றது ரிசீவ் பண்றோம் வித் ஓப்பன் மைண்ட். அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் என் மைண்டு கூட பேச விடாம நான் அமைதியா அதை லிசன் பண்றேன், அதை வந்து நிஜமாவே உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் பீயிங் ஹர்ட் இஸ் சோ க்ளோஸ் டு பீயிங் லவ்ட் ஃபார் த ஆவரேஜ் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து நம்ம லிசன் பண்ணப்படுறோம், நமக்கு நமக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்குது, நம்ம சொல்றத ஒருத்தவங்க லிசன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு அவரு. ஆத்தர் அப்படி சொல்றாரு. ஓகே, ஸோ வீட்லயும் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ட்ரை பண்ணலாம், இல்ல நம்ம வீட்டு நாயை வந்து வாக்கிங் கூட்டு போகலாம், இல்ல திடீர்னு வந்து நம்ம ஒய்ஃபுக்கு டின்னர் செஞ்சு கொடுக்கலாம், இல்ல ஈவினிங் டைம் எல்லாருக்கும் காஃபி போட்டு தரோம், இல்ல குழந்தைங்களோட கொஞ்சம் ஏதாவது கான்வர்சேஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எதை பண்ணாலும் சரி, நம்மளோட பாயிண்ட்லெஸ்ஸா வெளியில இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பர்பஸ்ஃபுல்லா வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இந்த ப்ராக்டிஸ் வந்து போக போக ஈஸி ஆயிடும். இனிஷியலா வந்து நமக்கு ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலயும் ஸ்டக் ஆகுற மாதிரி இங்கேயும் நமக்கு கஷ்டமா இருக்கும். பட் போக போக இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ரீசார்ஜிங். அதாவது இப்ப நம்ம ஒர்க் முடிக்கிறோம் அப்படின்னா ஒர்க் ஒர்க் மோட்லயே மைண்ட் இருந்துட்டு இருக்கும்போது மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட் இல்லாம போகலாம். ஸோ மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட் இல்லாம போகும்போது அது பாடிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்ம வந்து நிஜமாவே ஒரு 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 வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நம்ம ஒர்க் மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும். ஒர்க் மைண்ட் செட்ல இருந்து ஸ்டெப்பிங் பேக் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம மைண்டை ரெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மைண்ட் வாண்டர் ஆகுறது கூட விடணும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இல்லாம மைண்டை வந்து வாண்டர் ஆகும்போது மைண்ட் ரீசார்ஜ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சேலஞ்ச் இல்லாத டாஸ்க்ஸா மட்டும் எடுத்து பண்ணணும். இல்லை அப்படிதான் வேலை இருக்கு அப்படின்னா கூட லெஸ் சேலஞ்சிங் டாஸ்க்ஸை பண்ணிட்டு மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ண விடணும். நம்மளோட ஃபேமிலியோட நம்ம வீட்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை பர்பஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ரீசார்ஜா ஃபீல் பண்ணுவோம். அது டெஃபினட்டா மைண்டுக்கு வந்து நீங்க அந்த இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அது வந்து நல்லா ரீசார்ஜா இருக்கும். ஒரே ஒரு ஒர்க் மோட்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்டை வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு, ஒர்க் அல்லது வீடு எதுவா இருந்தாலும் சரி, குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் மட்டும்தான் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் ஹோம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகைன் இந்த பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு. நீங்க வந்து ஒர்க்ல வந்து உங்க ஃபுல் அட்டென்ஷனை வந்து கொடுக்கும்போது உங்க முன்னாடி எது இருக்கோ அந்த விஷயத்துக்கு ஃபுல் அட்டென்ஷனை ஒர்க்ல கொடுக்கும்போது உங்க லைஃப் ப்ரொடக்டிவா மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி வீட்ல உங்க முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உன்னோட ஃபுல் அட்டென்ஷனை கொடுக்கும்போது உங்க லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லா மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, 4 more ways டு பேட்டில் யுவர் ரெசிஸ்டன்ஸ் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு தடை.
நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன தடை இருந்துட்டே இருக்கும். நான் வந்து இப்ப அடுத்த செகண்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிடுவேன், எவ்ரிடே ஒரு 8 ஹவர்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா கிடையாது இல்லைங்களா? சோ வந்து நமக்கு ஒரு மனத்தடை இருக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ்க்குள்ள நம்மளோட போறதுக்கு. மேபி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் போகுமா இருக்கும், 1 ஹவர் போகுமா இருக்கும், 2 ஹவர் போகுமா இருக்கும். ஆனா நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒர்க் பண்றோமா அப்படின்னா இல்ல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு மனத்தடை இருக்கும். ஏன்னா மைண்ட் வந்து ஆல்ரெடி இட் இஸ் யூஸ்ட் டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ். ஸோ இதை வந்து ஃபைட் பண்ணி ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட வந்து ஒரு 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 அந்த மனத்தடைகளை நீக்கிறதுக்கு ஒரு 4 வழி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம லாஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம். கஷ்டமான டாஸ்க்கை கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டே இருக்கணும். கஷ்டமான டாஸ்க்கை மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது, காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் அது ஃபுல்லா ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ஈஸியான இப்ப வந்து என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து யாரு வேணா பண்ணலாம். பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இப்போ 2 பேஜ் முடிச்சிருக்கோம், 3 பேஜ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு ரொட்டீனா, ஐ மீன் ரொட்டீன் ஒர்க்ல மட்டும்தான் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல வந்து எடுத்த உடனே 2 பேஜ் முடிச்சிட்டோம், 4 பேஜ் முடிச்சிட்டோங்கிற மாதிரி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து அது கன்சியூம் பண்ணும். காம்ப்ளெக்ஸா இருக்க இருக்க நமக்களோட தாட் ப்ராசஸ்ல வந்து நிறைய டேட்டாஸை வந்து மைண்ட் லிங்க் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இன்னும் தான் வந்து நமக்கு பிரெயின் வேற எங்கேயுமே போகாம இந்த ப்ராப்ளத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு தடை இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க வந்து அவருக்கு ஆத்தர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, இப்ப ஒரு உங்க உங்க காரை கழுவணும், இல்ல காரை கிளீன் பண்ணணும், இல்ல வந்து உங்க 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 ரூமை கிளீன் பண்ணணும், இல்ல உங்க பெட்ரூம்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் நீங்க கிளீன் பண்ணணும், கபோர்ட்ஸை கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 வாரம் 3 வாரம் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க, பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பட் சில சமயம் என்ன ஆகும்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகும், 5 மினிட்ஸ் 1/2 அன் ஹவர் ஆகும், அந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு தடை இருக்கும் இல்லைங்களா, அந்த தடையை மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை வந்து எவ்வளவு நேரம் போகுதுன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது இவர் சொல்ற எக்ஸாம்பிளை தாண்டி நமக்கும் நிறைய இடத்துல அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வேலையை தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஆனா ஒரு தடவை உட்காந்து பண்ண ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு நாள் பூரா உட்காந்து அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வருவோம். சோ என்ன அப்படின்னா இதுக்கு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிஷியலா அந்த மைண்ட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒத்துக்காது. சோ அந்த ஸ்டேஜ் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள மோட்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இனிஷியலா ஒரு 40 செகண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம டைவர்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். 40 செகண்ட்ஸுக்கு அப்படி இப்படின்னு மேல கீழே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ், 1 மினிட், 2 மினிட்ஸ் நம்ம பிரெயினை வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரெயின் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃப்ளோ கிடைக்கும். ஸோ இனிஷியலா வந்து அந்த ஒரு 2-3 மினிட்ஸ் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து இல்ல அவங்கவுங்களோட டிஸ்ட்ராக்ஷன் லெவல்ஸை பொறுத்து இனிஷியலா ஒரு குட்டி டைமை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுல ஹைப்பர் ஃபோக்கஸ்ல உட்கார ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இப்ப நம்ம வந்து நிறைய சேலஞ்சிங் டாஸ்க் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம், நம்ம சைஸ் ஆஃப் த அட்டென்ஷன் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றோம், ஹைப்பர் ஃபோக்கஸை எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ண ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப மீட்டிங்ல இருக்கோமா, இப்ப மீட்டிங்ல ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோங்கிறது லாஸ்ட் டைமே பார்த்திருக்கோம். அதாவது ஒரு மீட்டிங்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும், அன்னெசரியா நம்ம மீட்டிங்கை டைவர்ட் பண்ண விடாம மீட்டிங்கை டைமுக்கு முடிச்சு எல்லாரையுமே எல்லாரோட டைமையும் சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்குமே வந்து ஸ்டார்டிங்ல ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள மோடுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஒரு மனத்தடை இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்படின்றாரு. ஆனா டெய்லியும் ஒரு 5-10 மினிட்ஸ்லயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 5-10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் வந்து அந்த ப்ராக்டிஸ்க்கு வரும். இப்ப நம்ம அந்த இனிஷியல் 5-10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏன் நம்மளால டக்குன்னு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக முடியல அப்படின்னா நம்ம வந்து எய்தர் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது ஒரு மனசு வந்து அமைதியா உட்கார்ந்து ஒரு வேலையை பண்றதுக்கு அமைதியா இல்லாம இருக்கலாம், அதுக்கு பேர் தான் ரெஸ்ட்லெஸ்னஸ். அல்லது ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணுவோம். ஆன்ஷியஸ் அப்படின்னா இப்போ ஒரு வேலையில உட்காந்துட்டு இருக்கோம், இந்த வேலையை ஹைப்பர் ஃபோக்கஸ்ல மோட்ல உட்காந்து ஃப்ரீயா பண்ணணும்னு நினைப்போம். ஆனா வேற ஏதாவது வேலையோட ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பதட்டத்தை கொடுக்கும் நெஞ்சுக்குள்ள. அதையோ அந்த வேலை அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதை இன்னும் முடிக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு ஆன்கோயிங் ரன்னிங்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ரெண்டுமே ரெஸ்ட்லெஸ்னஸ், மைண்டும் காமா இல்ல,
வெளியில இருந்தும் ஒரு 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 ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இடம். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள போக மாட்டோம். பட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து உங்களை வந்து ரொம்ப ஓவர் ரூல் பண்ணும். உங்களை விட அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இல்ல, நான் இப்படிதான் உட்கார போறேன், இந்த வேலையை தான் பண்ண போறேன்னு மைண்டை செட்டில் பண்ண ஆரம்பிக்கும் போது, இந்த இனிஷியல் ஸ்டேஜை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த மனத்தடை வந்து ஒரு வேலை முடிகிற வரைக்கும் இருக்காது. அந்த வேலை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ ஒரு ஆரம்பத்துல ஒரு தடை வருது, ஒரு வேலையை வந்து ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருக்கோம், அது காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு, அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நம்ம ஒர்க்ல ஒரு டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிற டாஸ்க்கை வந்து அப்புறம் பண்ணலாம்னு மாச கணக்குல தள்ளி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தள்ளி போடுறது வந்து அந்த இனிஷியல் 5-10 மினிட்ஸுக்கு தான். நீங்க வந்து அந்த 5-10 மினிட்ஸ் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வேலையை வந்து 2 மாசம் தள்ளி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உட்கார்ந்து ஒரு ஸ்டார்டிங் 5-10 மினிட்ஸ்க்கு தான் அந்த மனத்தடை இருக்கும். அந்த 2 மணி நேரம் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் அந்த மனத்தடை இருக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் கடக்க பாருங்க. அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒர்க் அவுட் பண்ணும்போதும் அப்படிதான். ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஜிம்முக்கு போகணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நாள் போகாமயே இருப்போம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, 10 மினிட்ஸ் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு சொல்லி ஆரம்பிங்க, இல்ல 5 மினிட்ஸ் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு சொல்லி ஆரம்பிங்க. அந்த 5 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோலி 5ங்கிறது 10-15-20 மினிட்ஸா மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடை. அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்க வந்து ஃபைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை ஃபைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மள வந்து என்ன இன்டென்ஷனோ அது கேரி அவுட் பண்றதுக்கு நமக்கு மொமெண்டம் கிடைச்சிரும். மொமெண்டம் அப்படின்னா நமக்கான வேகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் இந்த 40 செகண்ட் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வேலையை பண்ண போறதாலும் ஃபர்ஸ்ட் 40 செகண்ட்ஸ்லேயே நம்ம டைவர்ட் ஆகி அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஸோ வந்து நம்ம மைண்ட் வந்து 40 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாது. 40 செகண்ட்ஸ்லேயே டைவர்ட் ஆயிடும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம எந்த எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ணும்போதும் மைண்ட் டைவர்ட் ஆனா விடாதீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிடிச்சி அந்த டாஸ்க்ல வைங்க. ஸோ தட் அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வெளியில போயிடும். அதுக்கப்புறம் மைண்ட் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே தான் வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. We feel more resistance at the very start and search for more alternative அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மோர் அட்ராக்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் 40 செகண்ட்ஸ்குள்ள தான் இதை முடிச்சுட்டு அதை, அதாவது அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை பண்ணலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை பண்ணலாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆயிப்போம். மோர் அட்ராக்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா பிரெயினுக்கு கண்டிப்பா அது போரிங் டாஸ்க் தான், அதுக்கு அது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது மோர் அட்ராக்டிவான ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் வந்து பிரெயின் தேடும். யூடியூப் பார்க்க சொல்லும், எந்திரிச்சு போய் வேற ஏதாவது வேலையை பார்க்க சொல்லும், இல்ல பிஸியா காமிச்சிக்கிற மாதிரி நம்மள வந்து ஏதாவது டாஸ்க்கு நம்மள டைவர்ட் பண்ணும். ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அட்லீஸ்ட் 1 மினிட், 1 மினிட் அட்லீஸ்ட் பர்பஸ்ஃபுல் அட்டென்ஷனோட அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எந்த வேலையை எடுத்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஒரு ஒர்க் பண்றதோட சரி, இல்ல ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும் சரி, இல்ல ஒரு கிளீனிங் பண்ணணும் சரி, இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், இல்ல வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 1 மினிட் பர்பஸ்ஃபுல் அட்டென்ஷனை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்ப வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்க பேட்டில் பண்ணிட முடியும். இனிஷியலா வர ஆரம்பமான தடைகளை வந்து நீங்க போராடி ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஜெயிக்கிற ஒரு சீக்ரெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சில நிமிடங்கள்ல தான் இருக்கு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் 4 பாயிண்ட் சொல்றாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, உம் shrink your hyper focus period until you no longer feel the resistance to the ritual அப்படின்றாரு. அதாவது ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து ஒரு ரிச்சுவல் அப்படின்றாரு. ரிச்சுவல் அப்படின்னா ஒரு பூஜை புனஸ்காரம் மாதிரி ஒரு ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்துல வந்து அதாவது என்ன சொல்றது, அதான் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணும், 1 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கிறத தாண்டி சரி 2 மணி நேரம் ஒரு பெரிய வேலையை பண்ணும் அப்படின்னா மனசு தடை போடும் இல்லைங்களா? ஆனா 2 நிமிஷம் மட்டும் இந்த வேலையை பண்றேன் அப்படின்னா மனசு தடை போடாது. அவ்வளோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்து
உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ் டைமை சுருக்குங்க அப்படின்றாரு. அதாவது நான் அடுத்த 2 நிமிஷத்துக்கு இதுல ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல போறேன், இல்ல அடுத்த 5 நிமிஷத்துக்கு நான் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல மோட்ல போறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு ஒர்க் பண்ணும், எனக்கு அது 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா 2 மணி நேரம் நான் அதுக்கு டைம் கொடுக்கணும்னா என் மைண்ட்ல தடை வந்துடும். நான் என்ன சொல்றேன், எந்த அளவு டைம் கொடுத்தா என் மைண்ட் வந்து தடை கொடுக்காதோ அந்த டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் இது கொடுக்க போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன்னா ஆப்வியஸ்லி என் மைண்ட் வந்து அது தடை பண்ணாது. இல்ல 10 நிமிஷமே என்னால கொடுக்க முடியாது, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேணா அந்த வேலையை பண்றேன் அப்படின்னா ஓகே. அந்த 2 நிமிஷம் உங்க மைண்ட வந்து எந்த எந்த ஒரு ஒரு சின்ன டைம் ஸ்லாட்டா இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு பிடிக்காத வேலைகள், அதாவது நமக்கு வந்து நம்ம லிஸ்ட்ல கண்டிப்பா நம்ம பிடிச்சது மட்டும்தான் லைஃப்ல பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பிடிக்காத வேலைகள், ஆனா அதை பண்ணிதான் ஆகணும். ஆனா நம்ம ஒரு மனத்தடை இருக்கிறதுனால தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்போம். சோ எந்த ஒரு டைம் பிளாக் குள்ள பண்ணோம்னா அந்த மனத்தடை இருக்காதோ அந்த டைம் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. 2 நிமிஷம் தான் என்னால கொடுக்க முடியும், 2 நிமிஷம் தான் என் மைண்ட் நோ சொல்ல மாட்டேங்குது, நான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஓகே, 2 நிமிஷம் அதுக்கு அலாட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் பர்பஸ்ஃபுல் இன்டென்ஷனோட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது வந்து ஐ உங்களுக்கு வந்து ஐ டோன்ட் நோட்டீஸ் வென் அண்ட் ஆல் யூ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் சம்திங் அப்படின்றாரு. நம்ம ஏதாவது ஒரு வேலை நமக்கு நாமே முடிக்கலனாலும் சரி, நம்ம மத்தவங்களுக்கு வந்து முடிக்கலங்கிறத கன்வே பண்ணாலும் சரி, என்ன பண்ணுவோம், டைம் இல்ல டைம் இல்ல, எனக்கு டைம் இல்ல, நான் அந்த வேலையில பிஸி ஆயிட்டேன், நான் இந்த வேலையில பிஸி ஆயிட்டேன், எனக்கு டைம் கொஞ்சம் இல்ல, டைம் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளே வேற வேற மோட்ல போடுவோம், விச் வில் ஆக்சுவலி மீன் ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படிங்கறத நம்ம கன்வே பண்ணுவோம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு டைம் இல்லாம கிடையாது, உங்களுக்கு டைம் எப்பவுமே இருந்திருக்கு. ஆனா அது நீங்க இந்த விஷயத்துல போடாம வேற விஷயத்துல போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ரொம்ப வேலிட். யூ ஆல்வேஸ் ஹாவ் டைம். இங்கிலீஷ் அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால அதை மட்டும் படிச்சிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் நல்லாவே லிசன் பண்ணுங்க. யூ ஆல்வேஸ் ஹாவ் டைம், ஜஸ்ட் தட் யூ ஸ்பெண்ட் இட் ஆன் அதர் திங்ஸ். ஓகேங்களா? சோ நமக்கு வந்து டைம் இல்லைங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. டைம் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா அதை நம்ம வேற வேற செயல்கள்ல போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. இப்ப இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இப்ப நமக்கு டைம் இல்லன்னு நம்ம மைண்ட் சொல்லுது, கரெக்ட்டுங்களா? டைம் இல்லன்னு நம்ம நினைக்கிற ஒரு வேலைய பண்றதுக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, வென் யூ ஃபைண்ட் யுவர் மைண்ட் சேயிங் திஸ் சென்டென்ஸ், ட்ரை டூயிங் அ டாஸ்க் ஸ்வாப் அப்படின்றாரு. நீங்க வந்து உங்க பிரெயின் வந்து டைம் இல்லன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, டாஸ்க் ஸ்வாப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு ஆம், இந்த ஒர்க் ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இருக்கு, அது பண்ண டைம் இல்ல அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லுது அப்படின்னா, மைண்ட் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஓகே அதுக்கு உனக்கு டைம் இல்ல, ஆனா அதே டைம்ல வந்து ஒரு ஃபேஸ்புக்கை பாக்குறதுக்கும் யூடியூப் பாக்குறதுக்கும் இல்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் டு வாட்ச் ஃபுட்பால் கேம், இதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா உடனே பிரெயின் ஆமான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஓகே. சோ இன்னொன்னு என்ன அப்டின்னா, பிரஷர் மூலமா வர விஷயங்கள். உதாரணத்துக்கு வந்து, இல்ல எனக்கு டைம் இல்ல அப்டின்னு சொல்லி நம்ம வந்து நெனைப்போம் ஒரு வேலைய பண்றதுக்கு. ஆனா, அதே டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான இமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். இல்ல நம்ம பாஸ மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்டின்னா, உடனே வந்து நம்ம பிரெயின் வந்து அதுக்கு டைம் இருக்கும். டைம் இருக்கு. எஸ் இது இது இதுதான் இந்த டாஸ்க் என்னால பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து நமக்கு சொல்லும். கரெக்ட்டுங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 2 மாசமா ஒரு வேலைய தள்ளி போட்டுட்டு இருக்கோம். அது வந்து ஒரு டெட்லைன் கிராஸ் ஆயிடுச்சு, அத முடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம மைண்ட் தடையாவே இருக்கு. எனக்கு அதுக்கு டைம் இல்ல, 2 மாசமா தள்ளி போட்டுருக்கேன், 2 மாசமா இந்த வேலையை பண்ணாம இருக்கேன், அதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்ற அதே மைண்ட் அந்த டைம்ல பாஸ மீட் பண்ணி ஆகணும், இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில் கொடுத்தாகணும் அப்படின்னா எஸ் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சோ அதனால வந்து இந்த டாஸ்க் ஸ்வாப் டாஸ்க் ஸ்வாப் ட்ரை பண்ணி பாருங்க. எப்பப்பெல்லாம் பிரெயின் வந்து ஒரு வேலையை பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுதோ அப்ப வந்து பிரெயின் கிட்ட இன்னொரு வேலையை காட்டி, இன்னொரு அட்ராக்டிவ் வேலையை காட்டி, இந்த இதுக்கு உனக்கு டைம் இருக்கான்னு கேட்டா பிரெயின் ஆமான்னு சொல்லும். நம்ம இல்ல எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபிள விட்டு எந்திரிச்சு போவோம். என்னால வேலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னால மீட்டிங் நான் அப்புறம் பண்றேன், நான் ஹாஃப் டேக்கு அப்புறம் பண்றேன், இதுக்கு உங்களுக்கு நாளைக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம வந்து டைம் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்ல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ஒரு 1 ஹவர் நம்ம டீ குடிப்போம், இல்ல ஏதாவது எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆவோம், ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், யூஸ்லெஸ் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். சோ இது வந்து ரொம்ப கான்சியஸா உங்க மைண்ட ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இப்ப வந்து ஒரு வேலையை பண்றதுக்கு டைம் இல்ல. ஆனா இன்னொரு வேலை அதே சமயத்துல அடுத்த அடுத்த 1 ஹவர்ல ஒரு கஷ்டமான வேலையை பண்றதுக்கு மைண்ட் நோ சொல்லுது. அதே 1 ஹவர்ல வேற ஏதாவது ஒரு 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 ப்ரொடக்டிவா இல்லாத ஒரு வேலையை சொல்றதுக்கு மைண்டுக்கு டைம் இருக்குது அப்படின்னு உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு முழுவதுமாக மனத்தடை மட்டும்தான். நீங்க பேசல. உங்க மனத்தடை தான் பேசுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சான்சஸ் ஆர் தட் யுவர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்றாரு. உங்க மனத்தடை தான் அந்த இடத்துல பேசிட்டு இருக்குதே ஒழிய டைம் இல்ல, என்னால இதை பண்ண முடியாது, இந்த வேலையை பண்ண முடியாது அப்படிங்கிற மனத்தடை தான் பேசுதே ஒழிய மனம் பேசல அப்படிங்கறத கிளியரா சொல்றாரு. மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, கண்டினியூவலி பிராக்டிஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்றாரு. எப்படி மெடிடேஷன்ல வந்து என்ன சொன்னாரு, எவ்ரிடே 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் நாட், அதாவது இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணணும், நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணணும், 1 மணி நேரம் பண்ணாத அப்படி கிடையாது. 5 நிமிஷம் கூட பண்ணலாம். ஆனா டெய்லியும் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ இன்கார்பரேட் அட்லீஸ்ட் 1 ஹைப்பர் ஃபோக்கஸ் இன்டர்வல் ஈச் டே அப்படின்னு சொல்றாரு. ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் அது ப்ராக்டிஸ் ஆகணும். எவ்ரிடே ஒரு ஒரு சின்ன டைம்லயாவது ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வாங்க. ஆனா எவ்ரிடே வாங்க, டெய்லி வந்துட்டே இருங்க. அப்போ கொஞ்ச நாள் ஆக 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 மென்டல் ரெசிஸ்டன்ஸ், மனத்தடையும் அதுலயும் குறைய ஆரம்பிக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து ரீசார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள மோட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திடீர்னு ஒரு 2 ஹவர்ஸ் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கீங்க, நிறைய வேலைகளை முடிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கும் ஹாப்பினஸ்க்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து ரொம்ப ஒரு மைண்ட் லெவலே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள போடுறது கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரி லிஸ்ட் அந்த மாதிரி எழுதி தனியா வச்சுக்கிட்டு நம்ம மைண்டை காம் பண்ணிட்டு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போக ட்ரை பண்ணுவோம். அப்படி போகும்போது ரொம்ப எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா நிறைய ஒர்க் முடிச்சிருப்போம். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம பிஹேவியரை ரெகுலேட் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 10 டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் போறோம் அப்படின்னா 10 டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயும் நம்மளோட எனர்ஜி, நம்மளோட டைம் எல்லாமே நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணும். ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா நம்மள வந்து என்ன சொல்றது, அந்த நம்ம எனர்ஜி டைம் எல்லாம் அது சாப்பிடும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா இப்போ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி டைம் எதையுமே வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல, ஒரு ப்ரொடக்டிவான வேலைக்கு தான் கொடுக்குறோம். ஸோ வந்து நீங்க எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எது முக்கியமோ அதுல வந்து எது அதை நோக்கி உங்களை வந்து நீங்க புஷ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் எனர்ஜி கொடுக்காம இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி நேச்சுரலாவே கொஞ்சம் எனர்ஜைஸ்டா நீங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா இப்படி இது ஹைப்பர் ஃபோக்கஸே நீங்க வந்து என்ன சொல்றது, எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கே மனத்தடை வருது அப்படின்னா ப்ராபப்ளி நீங்க உங்களை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ரீசார்ஜ்னா ப்ராப்ளி ஒரு மென்டல் ரீசார்ஜ். ஒரு இடத்துல வந்து ஒரு 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 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து ஒரு காஃபி எடுக்கிறது, இல்ல வந்து மெடிடேட் பண்றது, இல்ல ரிலாக்ஸ் ஆகுறது, இல்ல கான்சியஸா மைண்ட் வாண்டர் பண்ண விடுறது. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுங்க. அந்த ரீசார்ஜ் ஆகாம நீங்க ட்ரெயின்டா இருந்திருக்கீங்கன்னா கூட நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட்குள்ள போறதுக்கு உங்க மைண்ட் ஒத்துக்காது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ்டா எனர்ஜைஸ்டா தான் இருக்கும். அதையும் மீறி நம்ம போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா நீங்க வெளியில எங்கேயாவது உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகுதா, கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு காம் டவுன் பண்ணிட்டு உங்களால ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள போக முடியுதா அப்படிங்கறத பாருங்க. ஆக்சுவலி இது வந்து நான் படிக்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு ஃபோக்கஸ் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம். நான் ஒரு 2-3 ஐ மீன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே எனக்கு 8 ஹவர் ஃபோக்கஸ்டு ஒர்க் அது இது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 என்னோட என்னோட வீக்னஸ்ல நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். வீக்னஸ் அப்படிங்கறத தாண்டி எனக்கு அது ஒரு சேலஞ்ச். என்னோட டேட்டா படி ஒரு விஷயத்துல கம்ப்ளீட்டா ஒரு ஒரு இம்மர்ஸ்ட் ஆகி ஃபோக்கஸ் பண்றது வந்து நான் 100% பண்ணது இல்ல. ஸோ இது வந்து என்னோட பிளைண்ட் ஸ்பாட்டு, விசிபிள் ஸ்பாட்டு எல்லாமாவும் இருக்கு. ஸோ இது இந்த 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 ப்ராப்ளம் எனக்கு ஒரு ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன பண்ணேன், இப்போ ஒரு புக், இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபோக்கஸ் ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். என்னதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம உட்கார்ந்தாலும் ஒரு 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 1.5 பேஜ் 2 பேஜ் கண்டினியூஸா படிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஒரு புக்கை சும்மா படிச்சுட்டு போறது வேற. பட்
நம்ம வந்து படிச்சு அதை புரிஞ்சு உள்வாங்கி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னும் அது வேற. சும்மா ஒரு கதை புக் படிக்கிறேன்னா ப்ராப்ளி நான் 20-30 பேஜ் கூட படிப்பேன். பட் இது வந்து இங்கிலீஷும் ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் நான் வந்து ChatGPT போட்டு மீனிங் கண்டுபிடிச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு மென்டல் ரெசிஸ்டன்ஸ், ஈஸியா படிக்க முடியல இந்த புக்கை. பிளஸ் வந்து நான் நல்லாவே உள்வாங்கணும். இது இந்த புக் இது வரைக்கும் ஒரு 127 பேஜ் முடிக்க போறோம் இப்போ. ஒரு 130 பேஜ்னு வச்சுக்கலாம். 130 பேஜ்லயும் பாத்தீங்கன்னா வரிக்கு வரி தான் அந்த புக்கை நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன் வரிக்கு வரி சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, மொத்தமா சொல்லிட்டு சொல்லிட்டு போகும்போது சில விஷயங்கள் அதாவது வரிக்கு வரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சிலருக்கு சில விஷயங்கள் டேக் அவேவா இருக்கும். ஆனா இந்த மொத்தமா ஜிஸ்ட் மாதிரி சொல்றோம் அப்படின்னா வரிக்கு வரி கிடைக்கிற டேக்அவே எனக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால நான் வரிக்கு வரி உள்ள உட்காந்து ஃபோக்கஸ்டா படிக்க ட்ரை பண்ணும்போது நிஜமாவே எனக்கு ஃபோக்கஸ் ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஒரு 1.5 பேஜ் படிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே மைண்ட் வாண்டர் பண்ண விடுவேன். உட்காந்துட்டு அந்த வேற போய் போன் எடுக்க மாட்டேன், வெளில போக மாட்டேன். ஆனா புக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 1.5 எங்க விட்டனோ அங்கிருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இது வந்து இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சியஸா பண்ணும்போது ஆக்சுவலி ஃபோக்கஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதை இவர் எழுதி படிக்கும்போது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, ஒரு 1.5 பேஜ் படிச்ச உடனே என்னால இதுக்கு மேல படிக்க முடியல, அப்புறம் படிச்சுக்கலாம்னு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் டெவலப் பண்ண மாட்டேங்கிறோம். 1.5 பேஜுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோம். அப்படியே மைண்டை வாண்டர் பண்ண விடுறோம், இல்ல ஒரு வாக் போயிட்டு வரோம், யார்கிட்டயும் பேசாம தனியா நின்று ஒரு கண்ணை மூடி வந்து உட்காடுறோம். ஸோ நம்ம அந்த அந்த 5-10 மினிட்ஸ்லயும் டைவர்ட் பண்ணிக்காம திரும்ப திரும்ப ஒரு உள்ள கொடந்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அது ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த 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 ரீசார்ஜ் டைம் வந்து திரும்ப திரும்ப நம்ம ஃபோக்கஸ்ல கொண்டு வரதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இது நீங்க ஒர்க்லயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த புக் படிக்கும் போதே ரொம்ப கிளியரா அப்படி இருந்தது. ஏன்னா புக் படிக்கும் போது மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுறது எனக்கு விசிபிளா தெரியுது. ஸோ அதனால வந்து அந்த ரீசார்ஜ் டைம்ஸ் வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கு. நீங்களும் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் உங்களை எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் போறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் வரும் இல்லைங்களா? அப்பெல்லாம் வந்து நீங்க உங்களை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருங்க. மைண்டை வாண்டர் பண்ண விடுங்க. இல்ல ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் இல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் என்ன பண்ணா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகுமோ அதை ரீசார்ஜ் பண்ணுங்க. பட் ஆனா அந்த ரீசார்ஜ் வந்து ஃபேஸ்புக் பாக்குறதோ போன் பாக்குறதோ அந்த மாதிரி ஒரு அகைன் டிஸ்ட்ராக்டிவ் ரீசார்ஜஸா இருக்கக்கூடாது. உங்களோடயே அந்த 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 உங்களுக்குள்ளேயே நீங்க இருக்கணும். அந்த நீங்க என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டாஸ்கோடயே நீங்க இருக்கணும். ஸ்டில் நீங்க உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா இதுதான் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ். இது வந்து ஒரு 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 10 இந்த 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 மொத்தமா பண்ண எல்லாத்தையுமே ஒரு 1.5 பக்கத்துக்கு ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா கொடுத்திருக்காரு. த பவர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற பேர்ல. ஓகே, இப்போ இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்னாவே என்ன அப்படின்னா அதாவது உங்களோட அட்டென்ஷனல் ஸ்பேஸை நீங்க வந்து கான்சியஸா உங்க கையில கண்ட்ரோல் எடுத்து இங்கதான் போட போறோம்னு பர்பஸ்ஃபுல்லா இன்டென்ஷனலா வேணும்னே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். உங்க அதாவது உங்களோட அட்டென்ஷன் ஆகட்டும், உங்களோட டைம் ஆகட்டும், எல்லாமே லிமிட்டெட். ஸோ அந்த லிமிட்டட் டைமுக்குள்ள லிமிட்டட் அட்டென்ஷனை வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஸோ வந்து இந்த இந்த ரீகேப் போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லைங்களா, 4 டைப் ஆஃப் டாஸ்க்: ப்ரொடக்டிவ் டாஸ்க், அன்ப்ரொடக்டிவ் டாஸ்க், டிஸ்ட்ராக்டிவ் டாஸ்க், அதெல்லாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒர்க் டாஸ்க்ல இருந்து தள்ளி உட்காந்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி ஆக்சுவலி நீங்க எதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் ஆட்டோ பைலட் மோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த வேலைலாம் வரும்போது வந்து யூ கேன் ஆக்சுவலி ஸ்டாப் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி உங்க டாஸ்க் ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட டைம் வந்து எந்த குவாட்ரண்ட்லயுமே இல்லாம அந்த ப்ரொடக்டிவ் டாஸ்க் குவாட்ரண்ட்ல மட்டும் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு அந்த அந்த டாஸ்க் பண்றதுனால உங்க ஒர்க்கும் லைஃபும் அடுத்தடுத்த லெவலுக்கு போடுங்கிற டாஸ்க் மட்டும்தான் எடுத்து நீங்க டேபிள்ல வச்சு பண்ணணும். ஸோ அப்போ வந்து நீங்க மீதி அப்போ வந்து அது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா அது பண்றதுக்கு விடாம மீதி என்னென்ன டாஸ்க்லாம் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு பார்த்து அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட், எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரெகக்னைசிங் த லிமிட்ஸ் ஆஃப் அவர் அட்டென்ஷன் enables us to become aware of us. ஓகேங்களா? அதாவது இப்ப எனக்கு வந்து இதுதான் எனக்கு இந்த ஃபோக்கஸ் இந்த பிரச்சனை தான் இருக்குது. சிலருக்கு வந்து ஃபோக்கஸ் பிரச்சனையாவே இருக்காது. சிலருக்கு வந்து எக்ஸிகியூஷன் பிரச்சனையா இருக்கும். அவங்க ஃபோக்கஸ் பண்ணி மணிக்கணக்குல உட்கார்ந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க.
ஆனா வந்து எக்ஸிகியூஷன் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு மனத்தடை இருக்கும். ஸோ அவங்கவுங்க எப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ப்ராப்ளமாவே இருக்காது. ஆக்ஷன் பாயிண்ட் கையில வந்துருச்சு அப்படின்னா எக்ஸிகியூஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஐ வுட் லவ் டு எக்ஸிக்யூட். ஆனா அந்த என்னோட அட்டென்ஷனோட லிமிட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதாவது அவங்கவுங்களோட அட்டென்ஷனோட லிமிட், அவங்கவுங்களோட லிமிட்ஸ் இன் அட்டென்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல என்ன அப்படிங்கறத நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் அவேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளால வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதனை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அப்ப எவ்ரி 15 மினிட்ஸ் என் மைண்ட் வாண்டர் ஆக ஆரம்பிக்குதுன்னா எவ்ரி 15 மினிட்ஸ்ல நான் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். ஆனா அந்த பிரேக்ல டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. கான்சியஸ் மைண்ட் வாண்டரிங், கான்சியஸ் மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கணும். ஸோ அது மாதிரி சில மெத்தட்ஸ் அவங்கவுங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்கவுங்களோட லிமிட்ஸ் என்னவோ அதை எப்படி அவங்கவுங்க கஸ்டமைஸ்டா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாங்கிறத யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் வரணும். அண்ட் அவேர்னஸ் அண்ட் ஹானஸ்ட் அக்செப்டன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு இதுதான், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னால லிசன் பண்ண முடியாது, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இந்த டைமுக்கு அப்புறம் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, என்னால ஒரு வேலையில வந்து ஒரு 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 குறிப்பிட்ட டைமுக்கு மேல அதுலயே என் பிரெயின் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்கள பத்தி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அது எதுவா இருந்தாலும் இட் இஸ் ஃபைன். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கஸ்டமைஸ்டு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அப்புறம் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் ப்ரொடக்டிவ் டாஸ்க் எடுத்து நம்ம பண்றதுனால நம்ம பிரெயினோட ப்ரொடக்டிவ் மோட் ஓப்பன் அப் ஆகி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து வந்து செட்டிங் ஸ்ட்ராங் டெய்லி இன்டென்ஷன்ஸ், அதாவது டெய்லி 3 ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் செட் பண்ணி அதை ஃபாலோ பண்றதுனால நம்ம ப்ரொடக்டிவ் அகைன் அது ப்ரொடக்டிவிட்டிக்குள்ள நம்ம போவோம். அதுவும் இட் வில் ஆட் டு ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்ட் பிளான் போடுங்க. விச் இஸ் பர்சனலைஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட். இப்போ ஒரு ரூம்ல இருக்கிற விஷயங்கள்ல எனக்கு எது டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கறது பாருங்க. எனக்கு ரூம்ல வந்து ஒரு ஒரு சுத்தமா ஒரு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? இப்போ எனக்கு ஒரு ரூம்ல வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு புக் இருக்குதுன்னா சிலருக்கு புக் ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். எனக்கு வந்து ஒரு புக் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாவே இருக்காது. பிகாஸ் ஐ எம் நாட் பேஷனேட் அபவுட் புக்ஸ். ஸோ அவங்களுக்கான கஸ்டமைஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ பிளானை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீக்கும் ஒரு கஸ்டமைஸ் பிளானை போடுங்க. ஒர்க்கிங் இன் ரெடியூஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் மோட், அதாவது நம்ம ஆஃபீஸ்லயோ இல்ல மற்ற டீமோடய சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், அப்ப கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நான் கண்டிப்பா எல்லா டைமுமே நான் வந்து ஒரு 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 ஃபுல்லா நான் வெளியிலேயே வரமாட்டேன், யாருமே ரூம்குள்ள வரக்கூடாது, ஒரு நாளைக்கு 10 ஹவர் நான் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருப்பேன்னு சொல்ல முடியாது. 50% ஆஃப் த டாஸ்க் வந்து நம்ம கொலாபரேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அவங்கவுங்க லிமிடேஷன்ஸை பொறுத்து ஒரு கஸ்டமைஸ்டு பிளானை போடுங்க ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் அண்ட் ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் மோட். இதுக்கு அதாவது இப்போ ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் மோட் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க டேபிளுக்கு வராங்க அப்படின்னா இல்ல ஒரு கால் வருது அப்படின்னா அந்த கால் நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த அந்த வந்து எப்படி ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷனா மாத்தலாம் அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டண்டா இருந்தா மட்டும் இல்ல சொல்லுங்க, இல்லைன்னா ஈவினிங் டீ டைம்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனல் பிளான் போடணும். ஏன்னா எனிவேஸ் டீ டைம்ல நம்ம வேற எந்த வேலையும் பண்ண முடியாது, நாமளும் டீ குடிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு கஸ்டமைஸ்ட் பிளானை கண்டிப்பா போடணும் அப்படின்றாரு. இந்த மாதிரி போடும்போது we can work with more focus and clarity அப்படின்றாரு. ஓகேங்களா? ஒரு விஷயம் நமக்கு எது லிமிட், எனக்கு எது லிமிடேஷன்னே தெரியாம நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன்னா நான் கிளாரிட்டி எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பேன். எனக்கு வந்து இது ஓகே, இது வந்தா நம்ம விழுந்துருவோம், இதுக்கு மேல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும் போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், 15 மினிட்ஸ்ல மைண்ட் டைவர்ட் ஆகும்போது எனக்கு தானா இப்பெல்லாம் தோண ஆரம்பிக்குது, ஓகே உன் ஃபோக்கஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுன்ட்டு திரும்ப ஒரு ஃபோக்கஸ்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் இந்த 15 மினிட்ஸோட போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாசக்கணக்கில் அந்த தொடாம இருப்பேன் அதை. ஸோ இப்போ வந்து அந்த கிளாரிட்டி வந்ததுனால அந்த 5 மினிட்ஸ் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்றேன் 5-10 மினிட்ஸ். அப்ப திரும்ப கொண்டு வந்து என் பிரெயின் அந்த அந்த ஒர்க்லயே போடுறேன். ஸோ நம்ம வந்து நீட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம டைம் அண்ட் அட்டென்ஷனை காப்பாத்துறதுக்கு அவங்கவுங்க பிரெயினுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு பிளானை ஒரு நாள் ஒர்க்ல இருந்து ஸ்டெப் பேக் பண்ணி ஒர்க் எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து ஒரு பிளானை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட லிவிங் என்விரான்மெண்ட், இங்க இருந்து
நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அதை தூக்கி வெளியில வச்சுக்கிட்டு நமக்கு எது லைஃப்ல மீனிங்ஃபுல்லோ அதை கொண்டு வந்து உள்ள வைங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் போர்டு மாட்டுறது, அதுல ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலைல வந்துட்டு நான் என்ன 3 டாஸ்க் பண்ண போறேங்கிறது இன்னைக்கே எழுதி வச்சுட்டு போறது. அண்ட் அந்த ரூம்ல கச்ச கச்ச கஜன்னு பல வருஷத்து குப்பையெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் தூக்கி ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு போய் வேற இடத்துல கண்ணில் படாத இடத்துல வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட கோல்ஸ் எழுதி வைக்கிறது, பிளான்ஸ் உள்ள வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம லிவிங் என்விரான்மெண்ட்டும் சரி, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் சரி, நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து தேவையில்லாத ஃபோல்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டீக்ளட்டர் பண்றது, தேவையில்லாம ஃபோல்டர்ஸ் எல்லாம் தள்ளி போட்டுட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் கண்ணில் படுற மாதிரி வைக்கிறது. ஸோ தட் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உள்ள போனோடனே பிரெயின் வந்து தேவையில்லாம நிறைய விஷயங்களை வந்து பார்க்காது. உள்ள போனோடனே ஒரு ஃபோல்டர் மட்டும் பார்க்குது, அந்த இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர் மட்டும் பார்க்குதுன்னா பிரெயின்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். நம்ம நேரம் போய் அதுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதே ஒரு பல ஃபோல்டர்ஸ் இருக்குன்னா அதை பார்த்த உடனே பிரெயின் ஒரு மாதிரி ஆயிடும், நமக்கு வந்து எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஸோ உங்களோட லிவிங் அண்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டையும் கஸ்டமைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம மைண்ட்ல இருக்கிற வெயிட்டிங் ஃபார், அதாவது எந்தெந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம், என்னென்ன டாஸ்க் எல்லாம் மைண்டுக்கு வருது, என்னென்னலாம் வரிஸ் எதெல்லாம் நம்ம மைண்டை பாதிக்குதோ இது எல்லாத்துக்கும் தனியா ஒரு லிஸ்ட் எழுதிட்டு, ஒரு நோட் புக் போட்டு லிஸ்ட் எழுதிட்டு உங்க மைண்டை வந்து கிளியர் பண்ணிடுங்க. அப்படி இருக்கும்போது அன்ரிசால்வ்டு மென்டல் லூப்ஸ், அதாவது சால்வ் ஆகாத இன்னும் பிரச்சனை முடியாம அது மைண்டு போட்டு அது சால்வ் ஆகாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப மைண்டு யோசிச்சுட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த லூப்ஸ் எல்லாம் வந்து நாள் பூரா உங்க மைண்டை உங்க மைண்டை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனியா ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு இதுக்கெல்லாம் இந்த டைம் தான், இப்ப நான் இதை பத்தி யோசிக்க போறது இல்லை, அப்புறம் தான் யோசிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பிகம் அ குட் கஸ்டடியன் ஆஃப் அவர் அட்டென்ஷனல் ஸ்பேஸ். அதாவது நம்ம அட்டென்ஷனல் ஸ்பேஸுக்கு நம்ம ஒரு குட் கஸ்டடியன், அதாவது நான் தான் பொறுப்பு, இதுல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் ஒரு 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 உங்க அட்டென்ஷனல் ஸ்பேஸ், உங்க பிரெயின் ஸ்பேஸ் வந்து ஃபுல் கஸ்டடி எடுக்க ஆரம்பிங்க. அப்படி கஸ்டடி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் பண்றது, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம லிமிட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்றது, அதாவது மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்றது. அதுக்கப்புறம் அட்டென்ஷன் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து வேற தாட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸை ரெடியூஸ் பண்றது மெடிடேஷன்லாம் பண்ணி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்பரா நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் உங்க பிரெயினை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த புக்கு ஸ்டார்ட் ஆனப்போ நான் வந்து சில சில கிளைம்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. அதாவது நீங்க இந்த புக்கை படிக்க படிக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், உங்க லைஃப் பர்பஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து பேசியிருந்தாரு. அவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் நீங்க லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து லைஃபும் ஒர்க்கும் உங்களோட ஃபேமிலி லைஃபும் சரி, ஒர்க் லைஃபும் சரி பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஆல்ரெடி ப்ரொடக்டிவா மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 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 புக்ல இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரொடக்டிவா மாறி உங்க ஒர்க் அண்ட் லைஃப்ல மீனிங்ஃபுல்லா எங்கேஜ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கிறது மூலமா நீங்க வந்து ஒரு கிளியர் அண்ட் காம் திங்கரா மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களே உங்க லைஃப் மீனிங்ஃபுல்லா மாறத உணர்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் இன் அ டே வந்து நீங்க கான்சியஸா இன்டென்ஷனலா டெலிபரேட்டா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோக்கஸ் பண்ற டைமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட மைண்ட் வந்து நீங்க என்ன இன்டென்ஷன்ல ஒர்க் பண்றீங்களோ அதுல இருந்து ரொம்ப வாண்டர் ஆகாம குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இத்தனையும் நீங்க வந்து இந்த புக்கு இந்த டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது மூலமா நீங்க வந்து ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த அதாவது நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அது ஒரு 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 வளம், ஒரு வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வெல்த் வந்து கடல் அளவு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற அந்த கடல் அளவு ரிசர்ச்ல இருந்து எது பெஸ்டா எடுத்து
டாக்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் உங்களால எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ ஈஸியா அதை மட்டும் தான் நான் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்க இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அட்டென்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் we have to live a good and productive life அப்படிங்கறத நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்றாரு. அதாவது அட்டென்ஷன் தான் இப்ப நம்மளோட கவனம். அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம கவனம் வந்து எங்க போகுதோ அந்த கவனம் தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் ஃபார் அ குட் அண்ட் ப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த கவனத்தை நம்ம எவ்வளவு கான்சியஸா எங்க போடுறோம், அந்த கவனத்துல வந்து கண்டதை எப்படி உள்ள விடாம வச்சிருக்கோம், அந்த கவனத்தை வந்து எவ்வளவு டைம் நம்மளால புடிச்சு வச்சிருக்க முடியுது, புடிச்சு வச்சிருக்கிற டைம்ல நம்ம கவனத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் நம்ம லைஃபை டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் ஹைப்பர் ஃபோக்கஸை முடிக்கிறாரு. அடுத்து வந்து பவர் ஆஃப் மைண்ட் வாண்டரிங் என்ன அப்படின்னா, இப்ப அடுத்து பார்ட் 1 ஹைப்பர் ஃபோக்கஸ், பார்ட் 2 வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 130 பேஜஸ் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம பார்ட் 1 ஹைப்பர் ஃபோக்கஸை ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 2 வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஐ மீன் டைம் என்ன 6:25. ஓகே, இப்போ அந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறாரு. அதை மட்டும் நான் இப்போ முடிச்சிடுறேன், இன்னும் 6 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பார்ட் 2 வந்து அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைண்ட் வாண்டர் ஆகுறது, அதாவது ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை விட்டுட்டு மைண்ட் வேற எங்கேயோ போறது வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்டா தான் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ ஆனா அந்த நெகட்டிவ் எஃபெக்டா பாக்குறத தாண்டி அந்த மைண்ட் வாண்டர் ஆகுறத நாம எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். இப்போ இப்போ வந்து பட் அது எப்படின்னா, இப்போ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் போடுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டிங்ல வந்து கிரியேட்டிவிட்டி தாண்டி எக்ஸிகியூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் வேற எங்கேயோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வேற எங்கேயோ கண்டதை நினைக்கிறது வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டியை வந்து தடம்புரல வைக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ் தான் வேணும். ஆனா எப்போ ஸ்கேட்டர் ஃபோக்கஸ், அதாவது எப்போ வந்து மைண்ட் வாண்டரிங், நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறது வேணும் அப்படின்னா, எப்ப கிரியேட்டிவான டாஸ்க் பண்றோமோ அப்ப நமக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வேணும். அதாவது ஹைப்பர் ஃபோக்கஸ் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி மோட் ஆஃப் த பிரெயின். ஆனா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட்டிவ் மோட் ஆஃப் த பிரெயின். இது வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். நீங்க நினைச்சு பாக்குறத விட பவர்ஃபுல்லான டூல் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, அந்த ஹைப்பர் ஃபோக்கஸோட செகண்ட் பார்ட் ஆஃப் த புக் ஃபுல்லாவே நான் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கு டெடிகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மோட வந்து ஏன் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் வந்து ஸ்கேட்டர் ஆயிருது. நம்ம அட்டென்ஷன் ஸ்கேட்டர்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் நத்திங் இன் பர்டிகுலர் அப்படின்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மாதிரி தான் இது சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல என்ன பண்ணுவோம், நம்ம பிரெயின்ல வந்து மெடிடேஷன்ல என்ன பண்ணுவோம், நம்ம மூச்சு மேலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ கொண்டு வந்து நம்ம பிரெயினை வச்சுட்டே இருப்போம், விச் இஸ் லைக் ஹைப்பர் ஃபோக்கஸ். இதே மைண்ட்ஃபுல்னஸ்ல என்ன பண்ணுவோம், பிரெயின் என்ன வேணா யோசிக்கிட்டோம், ஆனா இதுதான் யோசிக்குது, நம்ம கான்சியஸா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். நம்ம பிரெயின் இப்போ இந்த தாட் வருது, அந்த தாட் வருது, எனக்கு வந்து இப்போ கொசு கடிக்குது, என் பாடியில இந்த ரியாக்ஷன் வருது. ஸோ என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ். என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ். அப்படி என்ன நடக்குதோ அதை பார்க்காம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம கவனத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வச்சுட்டு இருக்கிறது மெடிடேஷன். ஸோ இதே தான் இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்க்கும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கும். ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம காம்ப்ளெக்ஸா பண்ண ஆரம்பிப்போம், நம்ம கவனத்தை திரும்ப 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 கொண்டு வந்து அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் இந்த டாஸ்க் மேல போட்டுட்டே இருப்போம், மைண்டை வேற எங்கேயும் வாண்டராக விடவே மாட்டோம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னா நம்ம மைண்ட் ஸ்கேட்டர் பண்ணிடுவோம். ஸ்கேட்டர் ஒரு விஷயத்துல வந்து எந்த விஷயம் இந்த விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எதையுமே மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம். ஹைப்பர் ஃபோக்கஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் நத்திங். அப்படியே பிரெயினை வந்து என்ன சொல்றது, அலைப்பாய விடுவோம். ஆனா அந்த அலைப்பாய விடும்போது அதுல ஒரு 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 ஒழுங்கு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சும்மா மைண்ட் அலைப்பாய விடுறோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வருதுங்கிறதையும் நெக்ஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருக்காரு. ஆனா கான்சியஸா மைண்ட் அலைப்பாய விடும்போது மட்டும்தான் அது கிரியேட்டிவ் மோடுக்கு போகும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து பிரெயினை டாக்டிக்கலா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் அடுத்து சொல்றாரு.
ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து நம்ம அட்டென்ஷன்ஸை வெளியில விடுறோம். அதாவது வெளியில ஒரு டாஸ்க் மேல விட்டு நம்ம கம்ப்யூட்டர், பென் அண்ட் பேப்பர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம நம்ம ஃபோக்கஸ் பூரா வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் மேல போடுறோம். ஆனா அதே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இன்சைடு டைரக்ட் பண்றோம், நமக்குள்ள டைரக்டிங் இட் இன்வார்ட், நமக்குள்ள டைரக்ட் பண்றோம், நம்ம ஓன் மைண்டுக்குள்ள டைரக்ட் பண்றோம். நம்ம வந்து இப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ்ல ஒர்க் பண்ணும்போது வெளியில இருக்கிற விஷயங்கள் அக்கம்ப்ளிஷ் ஆகும். அதே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல வந்து வெளியில இருக்கிற எதுவுமே தேவையில்லை, நாமளும் நம்ம மைண்ட் மட்டும் போதும், நம்ம மைண்ட் நம்ம கவனத்தை வந்து நம்ம உள்நோக்கி திருப்புவோம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இஸ் அபவுட் டைரக்டிங் இட் இன்வார்ட் இன்சைட் யுவர் ஓன் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு 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 வெளியில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டாஸ்க்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஒர்க் ஆகாது. ஆனா நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷன் வரணும், இல்ல வந்து ஒரு ஒரு ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணணும், ஃபியூச்சருக்கு என்ன நம்மளோட கோல்ஸ் நம்ம யோசிக்கணும், அல்லாவது ஒரு டிஃபிகல்ட்டான டெசிஷன் இருக்கு, அந்த டிஃபிகல்ட்டான டெசிஷன்ஸ் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போகணும். இது வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட் மாதிரியே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம வந்து கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் டு அ ப்ராப்ளம் மேக்கிங், லைஃப்ல வந்து ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன் எடுக்கிறது, இது எல்லாமே இது எல்லாமே நமக்கு லைஃப்ல வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி ஸ்கேட்டர் ஃபோக்கஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங், அதாவது நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படின்னா அப்படியே மைண்ட் அலைப்பாய விட்டுட்டு எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு எதை வேணா நம்ம மைண்டுக்குள்ள விட்டுறலாம் அப்படிங்கிறது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இல்ல. இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங் தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஓகே, நான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா உட்காந்து கண்டதையும் நினைச்சுக்கிட்டு ஒரு 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 அதுலயும் ஒரு அன்பரொடக்டிவா போறது வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் கிடையாது. நம்மளோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் இஸ் இன்டென்ஷனல் மைண்ட் வாண்டரிங். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து நம்ம மைண்ட் வாண்டரிங்கை யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மோட வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து இது இந்த மோடு கூட உங்களை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ப்ரொடக்டிவா, கிரியேட்டிவா, ஹாப்பியா மாத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இப்போ வந்து செகண்ட் பார்ட்டுக்குள்ள போறோம், விச் இஸ் செகண்ட் மோட், மென்டல் மோட், விச் இஸ் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். இன்னொன்னு ஹைப்பர் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா நின்று ஒரு 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 சொல்லிக்க முடியாத அளவுக்கு பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்போ இந்த ஹைப்பர் ஃபோக்கஸோட லாஸ்ட் பார்ட்டா ஹைப்பர் ஃபோக்கஸையும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. பார்ட் 2 வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ், அது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஹைப்பர் ஃபோக்கஸ் முடிஞ்சது. நன்றி, வணக்கம், சுபம். சரி, ரொம்ப நன்றி ரெக்கார்டிங் ஆஃப் மேடம். பண்ணிடலாம். எஸ் சார்.